நம்ம எல்லாருமே எங்கே தெரியுமா தப்பு பண்ணுறோம்? ஸ்டார்டிங்கில் ஒருத்தட்ட பேசும்போது ஜாலியாக நல்லா தான் பேசுகிறோம். பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளாக நம்ம அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறது, நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்கிறது. எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, எனக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு இப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறது. இப்படி ஷேர் பண்ணுறனால அதுக்கப்புறம் ஒரு நாள் போக 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 அவங்க நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் லிட்டரலாக இதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். பிகாஸ் நான் ஒரு சரியான எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை கொஞ்சம் அப்படி பண்ணிட்டா எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுறதுல ஒரு பைத்தியக்காரன். ஓகே, அது முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா நானே அப்படி சொல்லிக்கக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் கூட தப்பு நான் பண்ணேன். ஜிம் போகும்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃபஸ்ட் மந்த் வந்து ஹாய் ஹலோ குட் மார்னிங் எப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தேன். தென் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கேங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கேங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசுறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்துக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போது காலையில் போனோடனே ட்ரெயினருக்கு குட் மார்னிங் சொல்கிறதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு குட் மார்னிங்னா என்னென்ன ஒரு மாதிரி சுகமாக இருக்கீங்க, என்ன எது இப்படிங்கிற பர்சனலான டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆர்வக்குள்ளார இதெல்லாம் பண்ணுவேன். அட் த சேம் டைம் அந்த கேங்கு கிட்ட போயிட்டு வாலண்டியராக நானே போய் பேச ஆரம்பித்தேன். அவங்க என்ன கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டாவாக நான் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்கு நானே வந்து எப்படின்னா ஒரு பாத்வே கிரியேட் பண்ணி கொடுத்துறேன், என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆகுது அப்படின்னா நாளாக என்ன அவங்க திடீர்னு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு சொல்கிறது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் கூட இது தப்பு இது கரெக்டு, எனக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரி ஆகுது. ட்ரெயினருமே நம்மளை வந்து கொஞ்சம் டம்பாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிறனால எனக்கு எப்படி இருக்குது லிட்டராக எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட ரெஸ்பெக்ட் நம்மளே இழந்துடுறோமோ இந்த தேவையில்லாமல் வாய் கொடுக்குறனால மட்டுமே. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்களை நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். இந்த ரெஸ்பெக்டை திரும்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன் இல்லை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 4லேருந்து ஒரு 5 விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது பயங்கரமான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் பண்ணுறனால உங்கள் லைஃப்பில் உங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் திரும்பி ரீட்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமலும் இருக்கலாம். பட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை நல்ல டீட்டெயில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறத கேளுங்க. தென் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நார்மல் சேனல் கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே நார்மல் பீப்புள் கிடையாது. நம்ம எல்லாருமே ப்ரோக் ஆனவங்க. ஸோ நம்ம எல்லோரும் நான் இங்கே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்யூனிட்டி ஒரு பயங்கரமான ஒரு என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் என்னோடய சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து வியூஸ்க்காகவும் லைஃப்ஸ்க்காகவும் நான் போடுற விஷயங்கள் கிடையாது. ஜஸ்ட் எல்லாரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ண சேனல் தான் இது. நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, ட்ரீட் த பீப்புள் லைக் த பீப்புள் தே வாண்ட் டு ட்ரீட் யூ. காலேஜ் படிக்கும்போது எனக்கும் அந்த பின்னாடி இருக்கிற பசங்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை, சண்டை இதெல்லாம் நிறையா வரும். ஓகே, அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தவங்கயாச்சும் நம்ம அதெல்லாம் வேணாம். ஓகே, இந்த மாதிரி நிறையா சண்டை வரும், நிறையா ப்ராப்ளம் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது. ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஈவினிங் தான் ஜிம் போவேன். நான் போய் ஜிம் போகும்போது அங்கே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ அந்த மாஸ்டர் வந்து அவருக்கு கொஞ்சம் தப்பான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாலும், சிகரெட் அடி குடி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நிறையா எனக்கு அட்வைஸும் பண்ணுவார். ஸோ ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சோகமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். உடனே பக்கத்தில் வந்தார். என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர், இந்த மாதிரி காலேஜில் வந்து இந்த பசங்க தேவையே இல்லாமல் உரண்டு அழுக்கிறானுங்க, இன்னும் சண்டை போட்டால் பிரச்சனையாகும்னு தோணுது, சண்டை போடாமல் விட்டால் இப்படியே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தோணுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாஸ்டர் அப்படிங்கும்போது மாஸ்டர் என்ன சொன்னார், நீ போய் அந்த பசங்கள்கிட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு ஹக் பண்ணிட்டு வா, எல்லாமே நார்மல் ஆகிடும் பாரு அப்படின்னாரு. நானும் வந்து நம்பலை. பட் சரி மாஸ்டர் சொன்னார், சும்மா இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட நேராக போயிட்டு ஹாய் ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரி பேசினேன். திடீர்னு பார்த்தா அவனுங்களும் வந்து ஹாய் நல்லா இருக்கேன், ஓகே வாயா போலாம் அப்படி சொல்லிட்டு என் கூடயே பேசிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு எப்போ அப்படி ஒரு மாற்றம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்துச்சு, சரி நான் போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நான் ஜிம்முக்கு போயிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை, இப்படி நடந்துச்சு மாஸ்டர், இது வந்து ரொம்ப மிராக்கலாக இருக்குது. மிராக்கலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அடுத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ மற்றவங்களை ட்ரீட் பண்ணினா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனும் உன்னை அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னாரு. எனக்கு லிட்டரலாக அப்போ தான் நான் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேன், அது ஒரு விஷயம். ஓகே, இந்த விஷயம் நான் பண்ணுறதே கிடையாது. பட் ரீசெண்ட் டைமில் இதை யோசிக்கும் போது எனக்கு இந்த ஒரு விஷயம் தோணுச்சு, அவர் சொன்ன விஷயம். இங்கே உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்க நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கேற்ற பர்சனாக இருக்கோமா, அதுக்கேற்ற குவாலிட்டியில் இருக்கோமா, நம்ம அதே மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணுறோமா, இந்த 3 விஷயமும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே கொஞ்சமாக கூடும். ஓகே, இல்லை இந்த 3 விஷயமே நீங்கள் பண்ணல அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்களை ட்ரீட் பண்ணுங்கிறது தான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பர் 2,
நான் நிறைய பேர் வந்து நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க, மூஞ்சில் அடிச்சு சப்பில் பேசுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பிரெயின் இருப்பான், அதாவது லிசார்ட் பிரெயின் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நேரம் வரட்டும் அவனை வச்சு செய்யலாம், நேரம் வரட்டும் அவனை வச்சு செய்யலாம், நேரம் வரட்டும் நம்ம ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்படி நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, பட் அந்த நேரமும் வராது, என்னால் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்லேயே இருக்க முடியாது. இதை பற்றி திங்க் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணி இதை பெருசாக நான் வந்து க்ரியேட் பண்ணி அப்படியே மண்டக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு லிட்டரலாக அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் என்னைக்கோ சொன்ன விஷயம் கூட அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிட்டு கூட மாட்டான். பட் ஆனால் அவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். ஏன்னா அவன் சொன்ன விஷயத்தை நான் வந்து பெருசாக வச்சுருப்பேன், அப்படியே மண்டக்குள்ளே ஏற்றி. அண்ட் ஸோ ரீசெண்ட் டைமில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஏன்னா எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. நான் ஒருத்தரை வந்து கொஞ்சம் ஒரு மதிப்பு கம்மியாக வந்து ட்ரீட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். அவர் என்கிட்ட டேரெக்டாக வந்து என்கிட்ட மூஞ்ச காட்டல, என்கிட்ட வந்து என்னை வந்து இப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டேரெக்டாக என்கிட்ட வந்து, இல்லை ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் பேசுனது எனக்கு பிடிக்கல ப்ரோ, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் விஷயம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிரதர் அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் ஆச்சு தான். பட் எனக்கு அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் ஹீ ஜஸ்ட் ஹேவிங் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம்செல்ஃப். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்மள நிறையா பேருக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. என் ஃப்ரெண்டு பரவாயில்ல பேசிட்டு போட்டோம், என் கொலீக் பரவாயில்ல பேசிட்டு போட்டோம், நம்ம விட்டுறது. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு, இவன் அப்படி பேசினால இவனை வன்மத்தை நம்ம கக்கியே ஆகணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது இருக்கோம்ல. இது வந்து தப்பு. ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க மூஞ்சுக்கு நேராக, இல்லை பிரதர் இது எனக்கு பிடிக்கல, இதை நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க. அட் த சேம் டைம் அவங்ககிட்டையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்காமல் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த விஷயத்த சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கூடுமே தவிர உங்களை தப்பாகவோ உங்களை கேவலமாகவோ அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்சி முன்னாடி சொல்லாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன். அவங்க மூஞ்சி முன்னாடி அந்த விஷயத்த சொல்லும் போது ரெஸ்பெக்ட் அதிகமாகும். ஓகே, உங்கள்கிட்ட பேசாமலாம் போக மாட்டாங்க, உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக, பரவாயில்ல நம்ம மூஞ்சிக்கு நேரம் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, சரி அவருக்கு பிடிக்கல, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நிப்பாட்டுவாங்க தவிர ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா இது போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவங்க உங்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, இந்த கேஜே பிரதர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரதர் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இது நீங்கள் பண்ணாதீங்க பிரதர், ஏன்னா எனக்கு இது ஏதோ ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து மூஞ்ச காட்டி உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. ஓகே, உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் தான் அதிகமாக போது இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறது மூலியமாக. என்னோடய ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு பொண்ணை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த டைமில் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஒரு கொலீக். ஓகே, அக்கம்பைனன்ஷிப்காக நான் பழகி இருந்திருக்கேன் அந்த டைமில். வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வாங்க போங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களாம் என்கிட்ட நம்பர் வாங்குறாங்க, எனக்கு மெசேஜெல்லாம் அவங்களாம் பண்ணுறாங்க, நானும் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் லிமிட்டடாக பேசுகிறேன். பட் போக போக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு என்ன பண்ணுறேன், உரிமை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்ட பேசுறது, வெளியே போனால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டே போகிறது. எங்கள் அம்மாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போனாலும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போகிறது. இப்படி போக போக என்னோடய வீக்னஸ், என்னோடய ஸ்ட்ரென்த், எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அவங்கள டிபெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியும் அவங்க என்னோட மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு இமேஜை நானே அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். யூசி நம்மளை மற்றவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மிஸ்ட்ரியாகவே இருக்கும்போது மட்டும்தான். நம்ம என்றைக்கு ரொம்ப ஓப்பன்டு பர்சனாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கோமோ, அப்போ அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது வேறு, நான் உங்களுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அது மூலயமா உங்களுக்கு வந்து நான் வந்து எஜுகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேறு. பட் நம்ம எல்லார்ட்டையுமே போயிட்டு எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது லிட்ரலி நம்மளை ஒரு டம்ப் ஆஸாக தான் மாட்டோம். ஓகே, அந்த கதைக்குள்ளே வருவோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு போக போக நான் பேசுகிறது எரிச்சலை தூண்ட ஆரம்பிக்குது, டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆனால் நேரில் பார்க்கும் போதெல்லாம் நான் அவனை அப்படிலாம் நினைக்கல, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அப்படின்வாங்க. ஆனால் லிட்டரலி அவங்க மனசுக்குள்ளே இருந்த விஷயம் அதான். அது எப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அவங்க எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது இங்கே நான் எப்படி அவங்ககிட்ட பேசுகிறேனோ அதே மாதிரி அவங்க அந்த ஊருக்கு போனாலும் நான் ஃபோனில் அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ கொஞ்ச நாள் அவங்களுக்கு அதை சகிச்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு கோவப்பட்டா நான் ஏன் இது பண்ணணும், நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நீ பேசுனாலே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்களா. அப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ
இப்படிலாம் பேசுனாங்களா எனக்கு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம தான் இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கோம், நம்ம ஓவராக பேசியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க்கில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அப்படி தான் இருக்கணும். சும்மா எப்போயாவது நம்ம கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போய் பேசிட்டு வந்திருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும், ஒர்க்குங்கிறத கம்மியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த திங், பசங்க பொண்ணுங்க யார் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிரதராக, எல்லாருக்குமே பிரதராக இருக்க மாட்டேன், ஓகே, அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கு அதிகமாக பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு என்டர்ப்ரெனர்ஷிப், உங்களோட பிஸ்னஸ், இல்லை உங்களோட கரியர் ரிலேட்டட் ஜாப்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுங்கள். எப்போயாவது அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படிங்கும் போது, இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களாம் போய் ஸ்மோக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டைமில் நீங்கள் மற்றவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுறது, சும்மா ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பேசிட்டு திரும்பி வந்து உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒர்க்கில் எப்போயாவது தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூபிள் பர்சனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு செல்ஃப் இமேஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். ஒரு ரீசெண்ட் டைமில் நான் நிறையா நோட்டீஸ் பண்ண விஷயம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ். நம்மளோட வாய்ஸை நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக பேசும்போது மற்ற பீப்புளுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தெரியவே மாட்டோம். அதுக்குன்னு எல்லாருமே வந்து டீப்பரான வாய்ஸில் பேசுங்க நான் சொல்ல கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு டீப்பரான வாய்ஸ். இதே நான் இன்னும் டீப்பராக மாற்றுறேன் அப்படின்னா, ஏய் என்னடா அப்படி இப்படி நான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இப்போ நார்மலாகவே நான் பேசுகிற டீப்பர் வாய்ஸ். பட் சம்டைம்ஸ் இந்த ஜிம்மெல்லாம் போனேன் அப்படின்னா, என்னப்பா இப்படி நான் வந்து ரொம்ப லோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி வா போ இந்த மாதிரி பேசுவாங்க, வாடா போடா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதாவது பேருங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சொல்லி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றதுக்காக தான் அந்த பேருங்கிறது இருக்குது. அதை விட்டுட்டு வாடா போடா வா போ, தட்ஸ் நாட் அ குட் திங். ஓகே, நான் எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு அந்த பிரதர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு பிடிக்கும். யாராவது என்ன கூப்பிட்டா எனக்கு பிடிக்க. ஸோ நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கும் போது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது, இல்லை அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் டபுள் பண்ண முடியும். ஏன்னா ஜிம்மில் நான் ரீசெண்ட் டைமில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், திடீர்னு நான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஒர்க்கில் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. திடீர்னு என்ன பண்ணேன், ஒரு புக் எடுத்தேன், லீடர்ஷிப் பற்றி புக் எடுத்தேன். அந்த லீடர்ஷிப் பற்றி படிச்சுட்டு அந்த புக்கில் இருந்த விஷயத்தை நான் அப்படியே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணேன். நேராக நிமிர்ந்து அப்படியே நடக்கணும், என்னோடய வாய்ஸ் இதே டோனில் தான் இருக்கணும், இதை விட மேலே ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இந்த டோனில் தான் நான் பேசணும், பழகணும். அதாவது சிரிக்கலாம் பேசலாங்கிறது வேறு, பட் உண்மையே இருக்கணும்னு அந்த இடத்துல சொல்ல கிடையாது. ஓகே, வாய்ஸை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஸோ இதில் சொன்ன இந்த ஒரு மற்ற 3 விஷயங்களையும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணி பண்ணும்போது என்னோட ரெஸ்பெக்ட் பீக்கில் போச்சு. அப்புறம் திரும்பி நான் அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டேன். பட் இன்னையிலேருந்து திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு மற்றவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் வேணும், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லீடராக இருக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்ருவோம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது. ஓகே, அதுதான். ஏன்னா ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஒரு 2-வே வெப்பன் மாதிரி. ஓகே, நீங்கள் கொடுக்கும்போது தான் அது கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செல்ஃப் இமேஜ் மூலமாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக உங்களுக்கு நீங்களே தெரிவிங்க. ஓகே, முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நீங்கள் யாருன்னு சொல்லுவோம். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வேல்யூ, அதுதான் உங்களோட இமேஜ். நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணாமல் மற்றவங்களுக்கு அதிகமான டைம் கொடுக்கும்போது, உங்கள் டைமை விட நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது நாளாக இது நீங்கள் சீப்பராக தான் மாறுங்க. இந்த சினிமாவில் வேணால் இதெல்லாம் வந்து ஓகே, ஹீரோ வந்து மற்றவங்களுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு நல்லாயிருக்கும். பட் ரியாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பராக உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களோட சர்க்கிள் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், தென் தான் யாராக இருந்தாலும் இருக்கணும். ஸோ நான் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். இது வந்து மந்த்லி பேசிஸ், ஹவர்லி பேசிஸாகவும் நான் வந்து கொடுக்குறேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணி நீங்கள் அங்கே வாங்க. உங்களுக்கு நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி இருக்கும், இது எப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம், உங்கள் மைண்ட் எப்படி ப்ராப்பராக பார்த்துக்கலாம், எப்படி உங்களை வந்து மெயின்டைன் பண்ணலாம், எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னியில் நீங்கள் வந்து வரலான்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஆல்ரெடி நான் ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க் கீழே இருக்குது. ஏன்னா இதை நான் ஃபீஸ் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா. கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது. ஓகே, அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க வாங்க.
நம்ம அங்கே வந்து பேசலாம். நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம அஃபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஓகே, தேவையில்லாத எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுவோம். பட் நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்ம செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.